அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இணைந்திருப்பது தாருசஃபா முகநூல் பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வருடத்துக்கான இரத்த தான முகாம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். கல்வி கலாசார மேம்பாட்டு தாபனம் சுமார் 2 தசாப்தங்களை தாண்டிய கல்வி கலாசார மேம்பாட்டு தாபனத்தின் ஒரு உற்பத்தியாக சிறப்புமிக்க இப்பிராந்திய மக்களுக்கும் பிராந்திய வாசகர்களுக்கும் மிகவும் சிறப்புமிக்க ஒரு கல்வி சேவை, அது தொடர்பான ஒரு காட்சி பதிவினை நீங்கள் தொடர்ந்து காணலாம். Sinyal ada sinyal.
ஆம், இந்த வேளையில் நீங்கள் இணைந்திருப்பது தாரு ஷஃபா முகநூல் வழங்கும் எக்டோ நூலகத்திலிருந்து நேரலை மூலமாக நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் கல்முனை பிராந்தியத்தில் சுமார் 2 தசாப்த காலமாக கல்வித்துறையில் மிகப்பெரிய சேவைகளை வழங்கி கொண்டிருக்கும் எமது எக்டோ நூலகம் தொடர்பான காட்சி பதிவினை நீங்கள் கண்டு கொண்டீர்கள். இதனைத் தொடர்ந்து இதன் சிரேஷ்ட 2 உறுப்பினர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இந்த நூலகம் தொடர்பாகவும் இந்த அமைப்பு தொடர்பாகவும் சில தகவல்களை மக்கள் மயப்படுத்தும் நோக்கில் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அமைப்பின் தலைவர், கல்முனை கல்வி கலாசார மேம்பாட்டு தாபனத்தின் தலைவர் SLM ரிஷாட் அவர்களும், அதே வேளையில் இவ்வமைப்பின் ஆரம்பகால உறுப்பினர், சிரேஷ்ட உறுப்பினர், கல்முனை வீதி அபிவிருத்தி அதிகாரி சபையின் நிறைவேற்று பொறியியலாளர் அஸ்மீர் அவர்களும் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இவர்களிடத்தில் நாங்கள் இந்த நூலகம் தொடர்பான சில தகவல்களை மக்கள் மயப்படுத்தும் நோக்கில் கேள்விகளை கேட்கவிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் முதலாவது விடயம், நாங்கள் எங்களுடைய இந்த அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர் ZAM அஸ்மீர் அவர்களிடம் கேட்கப்படுகின்றது. அதாவது, நீங்கள் கூறுங்கள் அஸ்மீர் அவர்களே, எக்டோ நூலகம், அதே வேளையில் எக்டோ அமைப்பு, அதாவது கல்வி கலாசார மேம்பாட்டு தாபனம் மற்றும் எக்டோ நூலகம் தொடர்பான ஒரு விளக்க குறிப்பு, சுருக்க குறிப்பு ஒன்றை எங்களுடைய பிராந்திய மக்களுக்கு கூற முடியுமா? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய இந்த எக்டோ நூலகம், இந்த கல்வி கலாசார மேம்பாட்டு தாபனம், இது பற்றி உங்களிடத்தில் ஓரிரு வார்த்தைகள் பேசலாம். இந்த கல்வி கலாசார மேம்பாட்டு தாபனமானது கடந்த 2002ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கல்வி கலாசார மேம்பாட்டு தாபனம் எமது பிராந்தியத்தில் உள்ள எமது சமூகத்தின் எழுச்சிக்காக வேண்டி, அதாவது சமூகத்தில் உள்ள பல விடயங்களை யோசித்து அவற்றில் ஒரு தீர்வு காண வேண்டுமென்றால் ஒரு சிந்தனை ரீதியான மாற்றத்தை எமது சமூகத்தின் மத்தியிலும் எமது பிராந்தியத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு இளைஞர் குழாம் அன்று யோசித்தது. அன்று யோசித்த எமது இளைஞர் குழாம் 2022ஆம் ஆண்டு இந்த தாபனத்தை ஆரம்பித்து இதனூடாக ஒரு கல்வி சேவையினை எமது இந்த சமூகத்திற்கு கல்வி சார்ந்த செயற்பாடுகளை வழங்கி இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். சிந்தனை ரீதியான மாற்றம், அதாவது சிறந்த சிந்தனையாளர்களையும் சிறந்த சிந்தனைகளையும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பாரிய விஷன் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தாபனம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று ஆரம்பித்த போது ஒரு இளைஞர்களாக இருந்த இந்த ஒரு சில மாணவர்கள் இணைந்து இந்த தாபனத்தை ஆரம்பித்தனர். இதில் இணைந்து தொடர்ச்சியாக செயற்பாடுகளை முன்னெடுத்து முதல் கட்டமாக இந்த தாபனம் ூடாக செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், சிந்தனை ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மாணவர்கள் மத்தியிலும் எமது இளைஞர்கள் மத்தியிலும் வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் கடந்த 2003ஆம் ஆண்டு
கடந்த 2003ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி சாகிபு வீதியில் உள்ள ஒரு வாடகை கட்டடத்தில் ஒரு நூலகத்தை ஆரம்பித்தோம். அன்று நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது சுமார் ஒரு 400க்கும் 500க்கும் இடைப்பட்ட புத்தகங்களை கொண்டு ஒரு சிறிய அளவில் ஆரம்பித்து சிறிய பத்திரிகைகளையும் கொண்டு ஆரம்பித்த இந்த நூலகம் இன்று 2 தசாப்தங்களையும் தாண்டி ஒரு பிரமாண்டமான கட்டடத்தில் நாங்கள் இன்று இருக்கின்றோம். நீங்கள் இந்த நேரலையினூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நூலகம் இன்று நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் கண்முன்னே. இது எங்களுடைய இந்த இளைய சமுதாயத்தின் சிந்தனையில் வந்த ஒரு துளி. இந்த சிந்தனையினூடாகத்தான் இன்று இவ்வாறான ஒரு வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். இந்த நூலகத்தில் இன்று பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த நூலகத்தை நாங்கள் உருவாக்குகின்ற போது எங்களோட இணைந்திருந்த எங்களுக்கு ஆலோசனை வழங்கியவர்களை நாங்கள் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். அன்று நாங்கள் இந்த நூலகத்தை ஆரம்பிக்கின்ற போது இந்த தாபனத்தை ஆரம்பித்து ஓரிரு மாதங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற போதும் எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக வேண்டி ஒரு சிலரை அணுகியிருந்தோம். அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் தான் எங்களுடைய இந்த வெற்றிக்கு ஒரு வேறிட்டவர்கள் வித்திட்டவர்கள் என்று கூற வேண்டும். அவர்கள் எங்களுடைய ஓய்வு பெற்ற அதிபர் MMA அவர்கள்தான் எங்களுடைய இந்த வளர்ச்சியின் முதல் ஆலோசகராகவும் முதல் படியாகவும் இருந்தார்கள். அவருடைய ஆலோசனைகளும் அவருடைய எங்களோடு இணைந்து செயற்பட்டதும் தான் இவ்வாறான ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அவர்களினூடாக எங்களுடைய ஓய்வு பெற்ற அதிபர் காதசரினூடாக இன்னும் 2 ஆலோசகர்கள் எங்களுக்கு கிடைத்தார்கள். ஓய்வு பெற்ற அதிபர் மறைந்த காரியப்பர் சார் அவர்கள், அதே போன்று நெதர்லாந்து பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்த கலாநிதி ALM அப்துல் கஃபூர் சார் அவர்கள். இவர்கள் 3 பேரும் எங்களுக்கு பல வகையில் ஆலோசனைகளையும் வழங்கி இந்த நூலகம் இந்த சமூகத்துக்கு வெற்றிக்கு நாங்கள் கல்விக்கு சமூகத்தின் கல்வி மாற்றத்துக்கு கல்வியில் எழுச்சியை பெறுவதற்கு ஒரு வழிகளை செய்து கொண்டிருந்த ஆலோசனைகளை காட்டினார்கள், வழிகளை காட்டினார்கள். அவர்களின் ஆலோசனையில் தான் நாங்கள் இந்த நூலகத்தை இன்று இந்த பிரமாண்டமான ஒரு கட்டடத்தில் அமைந்திருக்கின்றோம். அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைவு கூறுவதில் மிகவும் பெருமையாக உள்ளது. மறைந்த கபூர் சார் அவர்களும் மறைந்த காரியப்பர் சார் அவர்களும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆலோசனைகளையும் மிகப்பெரிய சிந்தனை ரீதியாக மாற்றங்களையும் தந்தார்கள். அவர்களுடைய ஆலோசனைகளும் அவர்களுடைய சிந்தனைகளும் தான் எங்கள் மத்தியில் மட்டுமல்லாது இந்த நூலகத்திலும் எங்களுடைய இந்த அங்கத்தவர்களையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் சென்றிருக்கின்றது. அவ்வாறு நாங்கள் இந்த ஆரம்பித்த இந்த நூலகத்தோடு மட்டும் நின்று விடாமல் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கல்விப்பணியை முன்னெடுப்பதற்காக வேண்டி எமது இந்த சமூகத்திற்கு நிறைய திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். நிறைய கல்வி கருத்தரங்குகள், வழிகாட்டல்கள், மேலதிக வகுப்புகள் என்று பல விடயங்களை அந்தந்த காலத்துக்கு தேவையான விடயங்களை முன்னெடுத்து வந்திருந்தோம். இந்த 20 வருட பயணத்தில் எங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய இந்த சமூகத்தில் குறிப்பாக எமது இந்த மாணவர்கள் சமூகத்திற்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் இந்த நூலகத்தினை இவ்வாறான ஒரு இடத்தில் பள்ளி வீதியில் அமைந்துள்ள கல்முனைக்குடியில் பள்ளி ஒழுங்கையில் அமைத்தமைக்கான ஒரு காரணம் எமது இந்த பிராந்தியத்தில் எமது இந்த கல்முனை பிராந்தியத்தில் நூலகம் என்பது இல்லை. மாநகர சபையால் நடத்தப்படுகின்ற நூலகமும் அதுவும் டவுன் ஏரியாவில் இருப்பதனால் எமது பகுதியைச் சேர்ந்த எமது இந்த மாணவர்கள் பெண் மாணவிகள் சென்று கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆகையினால்தான் நாங்கள் இந்த எமது ஊரின் நடுப்பகுதியில் எமது இந்த பிராந்தியத்தின் நடுப்பகுதியில் நாங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்தோம். இவ்வாறு செய்ததனால் அதிகமான மாணவர்களும் மாணவிகளும் இன்று பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். எமது இந்த நூலகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
இவ்வாறு எங்களுடைய இந்த 20 வருட பயணத்தில் நாங்கள் நிறைய விடயங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். மேலதிக வகுப்புகள் தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரையிலான மாணவர்களுக்கு இலவசமான மேலதிக வகுப்புகளை தொடர்ச்சியாக நடத்தி வந்து கொண்டிருந்தோம். அதே போன்று ஒலிக்கீற்று என்னும் காலாண்டு சஞ்சிகை மாணவர்கள் இளைஞர்கள் வாசிப்பை பழக்கத்தை ஊக்குவிப்பதோடு வாசித்தவர்கள் எழுத வேண்டிய தூண்டலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் ஒலிக்கீற்று என்னும் காலாண்டு சஞ்சிகையை கடந்த காலங்களில் வெளியிட்டு வந்தோம். அதனூடாக எமது பிராந்தியத்தில் உள்ள மாணவர்கள் அந்த காலாண்டு சஞ்சிகையில் தங்களது எழுத்துக்களை பதித்தார்கள். அது தொடர்ச்சியாக 20 காலாண்டு சஞ்சிகைகளை நாங்கள் வெளியிட்டு வெற்றி கண்டோம். எமது இந்த பணியினூடாக எமது இந்த பிராந்தியம் இன்னும் சிறப்படைய வேண்டும். அதற்காக வேண்டி உங்களுடைய அனைவரும், இந்த முகநூலை பார்க்கின்ற அனைவரும் எமக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். நன்றி அஸ்மீர் அவர்களே. அதாவது எமது நூலகம் தொடர்பான ஒரு சுருக்க குறிப்பை மிகவும் தெளிவாக கூறியிருந்தார். 2002ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அதே வேளையில் நூலகம் 2003ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு வாலண்டியர்ஸாக இருந்த மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம், இந்த நூலகம் சுமார் 20 ஆண்டுகள் 2 தசாப்தங்களை தாண்டி இன்றும் ஜொலித்து கொண்டிருக்கின்றது. இப்பிராந்திய மக்களுக்கு தன்னுடைய கல்வி சேவையை எவ்வாறு வழங்கி கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் இதன் இதர செயற்பாடுகளாக ஒலிக்கீற்று காலாண்டு சஞ்சிகை, அதே வேளையில் அஷ்ரப் மன்னிக்க வேண்டும் இலவச கல்வி சேவை என்று 2 விதமான சேவைகளை தன்னகத்தை கொண்டு இது இயங்கிக் கொண்டிருந்த அந்த வரலாற்றை அவர் மிகவும் சுருக்கமாக கூறி முடித்தார். இதே வேளையில் தற்பொழுது இந்த நூலகம் 2 தசாப்தங்களுக்கு பிறகு சுமார் 400 புத்தகங்கள் 400-500 புத்தகங்கள் மாதிரி இருந்த வேளையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நூலகம் இன்று அதன் வளர்ச்சி பாதையில் எந்த இடத்தில் உள்ளது என்பதை தொடர்பான சில விளக்கங்களை கூற நாம் இந்த வேளையில் அழைப்பது எமது அமைப்பின் தலைவர் SLM ரிசார்ட் அவர்களை சற்று சம்பந்தமாக தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக எமது தாவனத்தையும் நூலகத்தையும் ஃபேஸ்புக் வாயிலாக உலகத்துக்கு காட்டுவதற்கு எமக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்த தாரு சஃபா நிறுவனத்தினருக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்து கொண்டு எமது தாவனம் தொடர்பாகவும் எமது நூலக தற்கால செயற்பாடு சம்பந்தமாகவும் ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை தரலாம் என்று நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் எமது தாபனத்தில் சுமார் 60 அங்கத்தவர்களை கொண்டு தான் இந்த தாபனம் நடாத்தப்படுகின்றது. இந்த தாபனத்தில் 60 அங்கத்தவர்களை கொண்டு நடாத்தப்படுகின்ற தாபனத்தில் முதல் செயற்பாடாக இடம்பெறுவது நூலகம். இந்த நூலகத்தில் ஆரம்பிக்கும் போது 2003ஆம் ஆண்டு சுமார் 500 புத்தகங்களை கொண்டு தான் இந்த நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது. தற்காலத்தில் மொத்தமாக எங்களிடம் சுமார் 11,000 புத்தகங்கள் இந்த நூலகத்தில் இருக்கின்றது. அதில் உசாத்துணை புத்தகங்களாக 7,600 புத்தகங்களும், இரவல் வழங்கக்கூடியவாறாக சுமார் 3,400 புத்தகங்களும் எம்மிடம் காணப்படுகிறது. அதே போன்று நூலகத்தில் அங்கத்தவர்களாக சுமார் 1,875 மாணவர் மாணவிகள் எமது நூலகத்தில் பயன்பாட்டாளர்களாக அங்கத்தவர்களாக எம்மோடு இருக்கின்றார்கள். அதே சமயம் எமது நூலகத்தில் பிரதானமானதாக மாணவர்களின் கல்வி தேவைக்கு மேலதிகமாக தேவைப்படும் பயிற்சி புத்தகங்கள், அதே போன்று வினாவிடை புத்தகங்கள், அதே போன்று உயர்தர பரீட்சைகளுக்கு தேவையான வினா வழிகாட்டல்கள், அதே போன்று கவிதை புத்தகங்கள், கட்டுரை புத்தகங்கள், அதே மாதிரி சஞ்சிகைகள் என்பன காணப்படுகின்றது. அதே விடயத்தில் அதே சமயம் எமது தினசரி வாசகர்களுக்காக நாம் வந்துட்டு ஒரு வாசிக இதையும் உருவாக்கி வச்சிருக்கோம், பத்திரிகை இதையும் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பத்திரிகைகள் வாசிப்பதற்கு சாதாரணமாக எமது நூலகத்தில் ஒரு குறைந்தபட்சமான நாளைக்கு சுமார் 50க்கு உட்பட்ட அங்கே வாசிப்பாளர்கள் இங்கே வந்து அடிக்கடி இந்த நூலகத்தை பயன்படுத்துகின்றார்கள். அதே சமயம்
எமது நூலகத்தையும் சாதாரணமாக 25 முதல் 50 மாணவர்கள் தினசரியாக வந்து இங்கு புத்தகங்களை வாங்கியும் அவர்களுக்கு தேவையான சில புத்தகங்களை உசாத்தின புத்தகங்களை கொண்டு இங்கே அவங்களுக்கு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்கிறார் என்பதை இத்தருணத்தில் உங்களுக்கு விளங்கிக் அதே வேளையில் என்னிடம் 2 கேள்விகள் உள்ளது. அது தலைவராக இருக்கட்டும் அல்லது இவ் அமைப்பின் ஆரம்பகால உறுப்பினராக இருக்கட்டும், எனக்கு பதில் கூற வேண்டும். இந்த இடத்தில் மக்கள் மயப்படுத்துவதில் நாங்கள் அது பிரதான நோக்கமாக இருக்கின்றது. அஸ்மீர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார், இது ஒரு வாடகை கட்டடத்தில் சாஹிபு வீதியில் ஆரம்பிக்கப்பட்டதாக ஆரம்ப காலத்தில். பிற்பாடு நாங்கள் கிட்டத்தட்ட சுமார் 3 அடுக்குமாடிகள் கொண்ட இந்த கட்டிடத்திற்கு வந்திருக்கின்றோம். எனவே இந்த கட்டிடம் எவ்வாறு வந்தது என்பது தொடர்பான ஒரு தெளிவூட்டலும் இங்கே நாங்கள் கட்டாயம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது என்று நம்புகின்றேன். அதே வேளையில் இன்னும் ஒரு வினாகவும் தொடர்ந்து நான் கேட்டு வைக்கின்றேன். அதாவது இந்த நூலகத்தின் செயற்பாடுகளில் சாதாரணமாக இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நன்றி சகோதரர் ரிஃபான் அவர்களே. எங்களுடைய இந்த ஆரம்பத்தில் அது ஏற்பட்ட சுனாமியின் பின்னர் மூன்று 4 மாதங்கள் நூலகத்தை மூடி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். அதன் பின்னர் நாங்கள் பின்னர் 2010ஆம் ஆண்டு தான் இந்த கட்டிடத்தை அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் நாங்கள் இந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக வேண்டியும் இதற்கான முன்னெடுப்புகளை செய்வதற்காக வேண்டியும் செய்திருந்தோம். குறிப்பிட்டு செல்ல போனால் நாங்கள் இந்த கட்டட செலவினங்களுக்கோ எந்த ஒரு அரசியல் நிதியுதவிகளோ நாங்கள் முற்றுமுழுதாக எமது பிராந்தியத்தில் உள்ள தனவந்தர்களினதும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த கட்டடத்தை நாங்கள் 2008ஆம் ஆண்டிலிருந்து இது கிட்டத்தட்ட 75 லட்சம் பெறுமதி, 75 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்துதான் நாங்கள் இந்த கட்டடத்தையும் நிலத்தையும் கொள்வனவு செய்து கட்டடத்தை குறிப்பிட்டு செல்ல போனால் எங்களுடைய ஆலோசனை சபை உறுப்பினர்களாக இருந்த நெதர்லாந்து பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்த எல்எம் அப்துல் கஃபூர் சார் அவர்கள் ஒரு தாபனத்தை அங்கு உருவாக்கினார்கள். எமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டி ஒரு தாபனத்தை உருவாக்கி அதனூடாக அங்கு அவர்கள் நிறைய திட்டங்களை செய்தார்கள். அங்குள்ள பாடசாலை மாணவர்கள் இணைந்து போத்தல்கள் மற்றும் போத்தல்களை கலெக்ட் பண்ணி விற்பனை செய்தல் மற்றும் இலங்கை உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்தல் அங்கு எமக்காக வேண்டிய ஒரு நிதியை திரட்டினார்கள். அந்த நிதியையும் இந்த கட்டட நிதிக்காக வேண்டி அனுப்பியிருந்தார்கள். அதே போன்று எங்களுடைய தனவந்தர்கள் எங்களுக்காக வேண்டி நலன் விரும்பி 2010ஆம் ஆண்டு நாங்கள் இந்த கட்டடத்தை கட்டி முடித்து நவம்பர் மாதம் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த புதிய மாற்றம் பெற்று வந்திருந்தோம். அன்றிலிருந்து இன்று வரை இந்த கட்டடத்தில் நாங்கள் எமது இந்த சகோதரர் ரிஃபான் அவர்கள் கேட்டுக்கொண்ட அடுத்த வினா எங்களுடைய இந்த நாளாந்த செலவுகள், எங்களுடைய இந்த பராமரிப்பு செலவுகள். ஒரு தாபனத்தை இயக்குவதென்றால் ஒரு நூலகம் என்பது ஒரு குறிப்பாக மாநகர சபையால் செய்யப்படக்கூடிய ஒரு செயற்பாடு. அதனை ஒரு நாங்கள் தனியார் நிறுவனம் 90
புத்தகங்களை கொள்வனம் செய்தல், அது ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் நிறைய செலவினங்கள் இருக்கின்றன. அவ்வாறான எங்களுக்கு நலன் விரும்பிகள் ஊடாக கிடைக்கின்ற நன்கொடை பணங்களின் மூலமாகத்தான் இதுவரை காலம் நாங்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அல்லாஹ்வின் உதவியினால் எங்களுடைய இந்த ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை இருக்கின்ற அங்கத்தவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அங்கத்தவர்களின் நன்கொடையினூடாகத்தான் நாங்கள் இவ்வாறான அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு மாத காலத்திற்கு எவ்வளவு செலவு இந்த நூலகத்தை நடத்துவதற்கு செலவாகின்றது? சுமார் 75,000 தொடக்கம் 80,000க்கு மேற்பட்ட செலவுகள் எங்களுக்கு மாதாந்தம் தேவை. நாங்கள் இந்த வேளையில் ஒரு விடயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதாவது ஒரு நூலகத்தை எந்தவித லாபம் நோக்கமற்ற ஒரு கல்வி செயற்பாட்டை முன்னெடுத்து செல்லும் இந்த நிறுவனத்தின் இந்த செயற்பாடுகளுக்கு செலவிடப்படும் இந்த செலவினங்கள் சுமார் 75,000 ரூபாய் என்பது சாதாரண ஒரு தொகை அல்ல என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அதுவும் தற்போதைய உள்ள காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடியில் காணப்படும் இக்காலகட்டத்தில் இதனை முன்னெடுத்து செல்வது என்பது சாதாரண விடயம் அல்ல. எனவே இதற்கான சில பங்களிப்புகள், இதற்கான சில உதவிகள் அல்லது இதனை எதிர்காலத்தில் நடத்தி செல்வதற்கான ஏதுவான காரணங்களை நீங்கள் தேடியதுண்டா? ஆம் சகோதரர் அவர்களே, நாங்கள் இவ்வாறான எங்களுடைய இந்த செலவினங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய சந்தாதாரர்களை அதிகரித்திருக்கின்றோம். அதோடு சேர்ந்ததாக எமது காலத்துக்கு காலம் நாங்கள் நிறைய திட்டங்களை முன்னெடுத்துத்தான் சில ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்குரிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அவ்வாறான முன்னெடுப்புகளினூடாகத்தான் எங்களுடைய இந்த செயற்பாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய அங்கத்தவர்களுடைய சந்தாபனம்தான் இதனை பிரதான பங்களிப்பு செய்கின்றது. எனவே நான் இன்னும் ஒரு கேள்வியையும் இந்த இடத்தில் கேட்பது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். எனவே இந்த நூலகத்தை தற்போதுள்ள காலப்பகுதியில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் இடத்தில் ஆராய வேண்டும். நூலகத்தை மக்கள் மயப்படுத்தும் நோக்கில் இந்த மக்களின் பங்களிப்பு அல்லது மாணவர்களின் பங்களிப்பு அல்லது இது பிரதேச பாடசாலை சார்ந்த சமூகத்தின் பங்களிப்பு இந்நூலகத்திற்கு எவ்வாறு காணப்படுகின்றது? இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் எமது சுற்றுச்சூழலில் உள்ள பாடசாலைகள் ரீதியாக நம்ம அழைப்பு விடுத்து அந்த பாடசாலையில் உள்ள மாணவர்களை இங்கே வர வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதன் மூலமாக நாங்கள் அவங்களுக்கு சில மாணவர்கள் சார்ந்த சில நிகழ்வுகளை உருவாக்கி போன மாதம் 8ஆம் மாதம் அளவில் நாங்கள் உட்கணை செஞ்சிருந்தோம். நூலக வாரம் என்ற பெயரில் வந்துட்டு மாணவர்களுக்கான ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுத்து அதன் மூலமாக மாணவர்களை இலவசமாக இங்கே மாணவர் அங்கத்தவர்களாக கொண்டு சேர்த்திருந்தோம். இது போன்ற மாணவர் நிகழ்ச்சிகளை உருவாக்கி அதன் மூலமாகத்தான் நாங்கள் அதிகமான மாணவர்களை இங்கு வரவழைக்கின்றோம். ரைட். அதே வேளையில் இன்னும் ஒரு கேள்வி என்னிடம், நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி ரிசார்ட் அவர்களுக்கு மிகவும் பொருந்தும் என்று நினைக்கின்றேன். அதாவது கடந்த ஒரு சில வருடங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே, சாதாரணமாக ஒரு 3 வருடம் அல்லது 4 வருடம் 5 வருடம் என்று அந்த வருட காலப்பகுதிக்குள் எங்களுடைய நூலகத்தில் பதிவு செய்யும் மாணவர்கள் அல்லது வாசகர்களின் எண்ணிக்கை இதற்கு முற்பட்ட காலத்தில் இருந்த எண்ணிக்கை அவ்வாறு நாங்கள் வகைப்படுத்தும் பொழுது எவ்வாறான முன்னேற்றத்தை நீங்கள் காண்கின்றீர்கள்? ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட தற்காலம் வந்துட்டு டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு இருக்கிறதுனால சிறிய அளவிலான குறைபாடு இருந்தாலும் நாங்கள் அதற்கும் ஒரு திட்டம் ஒன்றினை எதிர்காலத்தில் வைத்திருக்கிறோம். எங்களது நூலகத்தையும் டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கான சில பொறிமுறைகளை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலப்பகுதியில் நாங்கள் அதற்கு தேவையான மேலதிக செயற்பாடுகளை முன்னெடுத்து அதன் மூலமாக நாங்கள் டிஜிட்டல் மயப்படுத்தி அதன் மூலமாக மாணவர்களை ஒருங்கிணைப்பு செய்வதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எண்ணப்பாடு நிச்சயமாக நிறைவேற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்ய வேண்டும். இறுதியாக நான் அஸ்மீர் அவர்களிடம் ஒரு கேள்வியை விடுத்து இந்த நேர்காணலை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய எதிர்கால பயணம், இந்த அமைப்பு இந்த நூலகத்தின் எதிர்கால பயணம் தொடர்பில் மக்களின் ஆதரவு அல்லது வாசகர்கள் என்று
மாற்றலாம். ஸோ வாசகர்களின் அந்த அந்த எதிர்பார்ப்பு, அதே வேளையில் இதற்கு உதவி செய்யக்கூடிய ஆதரவாளர்கள், அபிமானிகள், அவர்கள் தொடர்பான உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த மக்கள் மயப்படுத்தும் இந்த நேர்காணலில் எவ்வாறு அமைகின்றது? ஆமாம், எங்களுடைய இந்த பணியின் எதிர்காலத்தில் நாங்கள் நிறைய விடயங்களை இன்னும் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் நாங்கள் இந்த பணியை இன்னும் சிறப்பாக செய்வதற்காக வேண்டி இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் திட்டமிட்டு செய்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக இன்று உள்ள எமது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதிகமான மாணவர்களும் இளைஞர்களும் தங்களுடைய தேடல்களை இணையத்தினூடாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இணையம் ஒரு பாரிய ஒரு வளமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த இந்த நூலகத்தை இணையத்தினூடாக எங்களுடைய சேவைகளை எதிர்காலத்தில் நூலகம் நூடாக செய்வதற்காக நாங்கள் எங்களுடைய திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த எமது பிராந்தியத்தில் உள்ள அனைத்து மாணவர்களையும் அனைத்து இளைஞர்களுக்கும் தேவையான தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய ஒரு லைப்ரரி ஒன்றை உருவாக்கி அதனூடாக தொழில்நுட்ப ரீதியாகவும் எங்களுடைய மாணவர்களை முன்னேற்றுவதற்கு நாங்கள் சில திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். அது அவ்வாறு நடைமுறைப்படுத்துகின்ற திட்டங்களோடு சேர்ந்ததாக இந்த நூலகம் அதனுடைய பயன்கள் பற்றி மாணவர்கள் அறிய வேண்டும். இந்த திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. இன்னும் இதற்காக வேண்டி எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் இந்த சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய பல முன்மொழிவுகள் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. அவ்வாறான முன்மொழிவுகளை நாங்கள் செய்வதற்கும் எங்களுடைய தொடர்ச்சியான இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கும் ஒரு சிறந்த சிந்தனை உள்ள சமூகத்தை உருவாக்குவதற்கும் எமது பிராந்தியத்தில் இருக்கின்ற நலன் விரும்பிகள், நன்கொடையாளர்கள், அதே போன்று ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள், ஆலோசனை என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு வழிகாட்டல், ஒரு ஆலோசனை வழங்குகின்ற போது அதில் நாங்கள் வெற்றி பெற முடியும். அவ்வாறு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த நூலகம் மட்டுமில்லாது எமது இந்த சமூகத்தின் கல்வி வளர்ச்சியில் எவ்வாறான பங்களிப்புகளை செய்யலாம் என்று எங்களிடத்தின் பல திட்டங்கள் உள்ளது. அதோடு சேர்ந்ததாக இன்னும் பல முன்மொழிவுகளை ஏற்று எதிர்காலத்தில் நாங்கள் இன்னும் சிறப்பாக இந்த இடத்தையும் இந்த சமூகத்துக்கு நாங்கள் இந்த இடத்தினூடாக பிரயோசனங்களை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்குகின்ற போதுதான் இதற்காக இதுவரை காலமும் உதவி செய்த அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தமும் அல்லாஹ்வினுடைய நன்மைகளும் இட்டிக்கொண்டிருக்கும். ஆகவே நாங்கள் இந்த கட்டடத்தையும் இந்த நூலகத்தையும் இந்த புத்தகங்களையும், இது ஒரு பாரிய பொக்கிஷம், எங்களிடத்தில் இருக்கின்ற பாரிய ஒரு பொக்கிஷம். இதில் நாங்கள் குறிப்பிட்டு செல்ல வேண்டும். இந்த நூலகத்தில் 2 விடயம் எங்களுக்கு குறிப்பிட்டு செல்ல வேண்டிய விடயம், நாங்கள் பர்சனல் கலெக்ஷன், அதாவது தனிப்பட்ட நபர்களின் சேகரிப்பு பகுதியையும் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த சேகரிப்பு பகுதியில் காலம் சென்ற பேராசிரியர் அப்துல் கஃபூர் அவர்களின் புத்தகங்கள் சேகரித்து வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி சின்னலப்பை சார் அவர்களுடைய சேகரிப்புகளையும் நாங்கள் சேகரித்து வைத்திருக்கின்றோம். இவ்வாறு எமது பகுதியில் பிரசித்தி பெற்ற நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது. நிறைய வீடுகளில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது. அதனை அதிகமானவர்கள் பாவிக்காமல் சும்மா இருக்கும். இதனை நாங்கள் எங்களுடைய நூலகத்தில் வைத்து ஒரு பராமரிக்கின்ற போது அதனை வாசிக்கின்ற ஒவ்வொருவரினூடாகவும் உங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும். அதனுடைய உங்களுக்கும் மறுமையிலும் இன்மையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அந்த உங்களுடைய வீடுகளில் சும்மா புழுதி பிடித்து இருக்கின்ற புத்தகங்களை இவ்வாறான நூலகத்தில்
வைக்கின்ற போது நாங்கள் ஒவ்வொருவருடைய கலெக்ஷனாகவும் நாங்கள் சேகரித்து வைக்கின்ற போது அவர்கள் அதனூடாக பயனடைகின்ற எமது சமூகம் பயனடையும், அதே போன்று எமது மாணவர்கள் பயனடைவார்கள். பயனடைகின்ற போது அதனுடைய நன்மைகள் உங்களையும் கிட்டும். எனவே அவ்வாறு உதவி செய்ய இருக்கின்றவர்களும் எமது இந்த நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். நன்றி. மிகவும் காத்திரமான இது பிரதேசத்தில் தற்காலத்தில் தேவையான நிறைய விடயங்களை சகோதரர் அஸ்மீர் அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். சாதாரணமாக நாங்கள் இந்த இடத்தில் பேசி முடிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நூலகத்திற்கு போதிய ஆதரவு கிடைத்திருந்த போதிலும் அது இல்லை என்று நாங்கள் மறுக்க முடியாது. இருந்தாலும் அது தற்கால அந்த நகர்வின் அடிப்படையில் அது போதாமை காணப்படுகின்றது என்பதே இதில் யதார்த்தமான உண்மை. அந்த யதார்த்தமான உண்மையை தெளிவுபடுத்துவதானால், அதற்கு நாங்கள் விடை காண போனால், அந்த இடத்தில் எங்களுக்கு தேவைப்பாடாக இருப்பது இந்த நூலகத்தை நடாத்தி செல்லும் நூலக பராமரிப்பு உட்பட நூல்கள். எனவே இதனை நாங்கள் மக்கள் மயப்படுத்தும் என்னும் நோக்கில் இன்று மேற்கொண்ட இந்த நேர்காணல், நான் நினைக்கின்ற வரையில் இப்பிராந்தியத்தில் உள்ள சகல பாடசாலை சார்ந்த சமூகமும் சகல நலன் விரும்பிகளும் சகல தனவந்தர்களும் இதில் பங்கெடுப்பு செய்வதன் மூலம் இந்த சமூக நோக்கி கொண்ட இந்த நூலகம் இன்னும் மாபெரும் ஒரு கல்வி சாதனமாக இப்பிரதேசத்தில் மிளிர்வதற்கு நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவனின் உதவியோடு அது ஒத்தாசையாக இருக்கும் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே இந்த மக்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரே ஒரு விடயம், இந்த நூலகத்தை முடிந்த வரையில் பயன்படுத்துங்கள். டிஜிட்டலைஸ் மயம் இருந்த போதிலும் அதனை மீறிய ஒரு விடயம்தான் நூல்கள் மூலமும் வாசிப்புகள் மூலமும் எழுத்துக்கள் மூலமும் இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒரு தொலைபேசியை எடுத்துக்கொண்டால் அதில் நாங்கள் ஒரு ஃபோனில் இருந்து பார்த்து கொள்ளையிலும் வாசித்து கொள்ளையிலும் வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் வளர வைக்க முடியும். இருந்தாலும் ஒரு நேரடி, அதாவது சொல்லுவாங்க ஒரு ஹார்ட் காப்பி மூலம் நாங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விடயமானது எந்த சூழலிலும் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதே இதில் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த உண்மையை விளங்கி இந்த நூலகம் தொடர்பான ஒரு தரிசிப்பின் மூலம் இந்த பிரதேசத்தில் உள்ள இந்த நூலகம் மிளிர இந்த மாணவர்களுக்கு கல்வி சேவையை வழங்க, குறிப்பாக தற்காலத்தில் மாணவர்களின் கல்வி நிலை மிகவும் மோசமான நிலையில் அடைந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இது மென்மேலும் கீழறங்கி செல்லாமல் மேல் உயர்ந்து செல்வதற்கு இது போன்ற கல்விசார் சமூகம் சார்ந்த இந்த நூலகம் தொடர்பான இவ்வாறான கல்விசார் விடயங்களில் தங்களது பங்களிப்பை வழங்குவதன் மூலம் எமது இந்த வெற்றிக்கு இந்த மக்கள் உதவி செய்வார்கள் என்று இந்த எக்டோ அமைப்பின் ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் நானும் இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனவே இந்த நேர்காணலில் எங்களோடு பங்கேற்ற சகோதரர் ரிஷாட் மற்றும் சகோதரர் அஸ்மீர் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஏதாவது நீங்கள் கூற விரும்புகிறீர்கள்? மிகவும் நன்றி சகோதரர் ரிஃபான் அவர்களே. இறுதியாக எங்களுடைய இந்த நேர்காணலை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்த தாருசஃபா முகநூல் தொலைக்காட்சிக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அஸ்மீர் அவர்களே. எனவே நேர்கள் பார்த்து கொண்டிருந்தது தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சி மூலம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த எக்டோ நூலகத்திலிருந்து இன்றைய ஒரு விசேட நிகழ்வாக இரத்த தான முகாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த இரத்த தான முகாம் இன்று பிற்பகல் 4 மணி வரை இங்கு இடம்பெற இருக்கின்றது. எனவே உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் என்ற தொனியில் இதில் உதவ விரும்பும் அனைத்து மக்களும் இங்கு வந்து தங்களுடைய இரத்த தானத்தை செய்து நன்மைகளில் ஒரு பங்காளிகளாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் எங்களுக்கு இந்த நேர்காணல் மூலம் இதை சமூகமயப்படுத்தும் நோக்கில் எங்களுக்கு உதவி செய்ய தாருசஃபா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.